Hello everyone. இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 4 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் டேயோட சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதுல உள்ள ஃபர்ஸ்ட் டைப் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டைப் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தோம். நம்ம டெவலப் பண்ற சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கா, நல்ல குவாலிட்டியில இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ அதுல நம்மளோட சாஃப்ட்வேர் சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன், கோடிங் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? இதுல ரெண்டு டைப் பார்த்தோம். ஒன்னு வந்து இன்டர்னல் வியூ, அது வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல் வியூ, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோல ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். இன் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் த டெஸ்ட் கேசஸ் ஆர் டிரைவ்ட் அக்கார்டிங் டு த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். நம்ம அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்க்கு ஒரு கோட் எழுதிருப்போம் இல்லையா, அந்த கோடை வச்சுதான் நம்ம இந்த டெஸ்ட் கேஸ் பண்ண போறோம். The objective of white box testing is to exercise all the program statements. So நம்ம ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா ஒர்க் ஆகுதா, கரெக்டா ரன் ஆகுதா செக் பண்றதுதான் இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட வேலை. The white box testing is also called as structural testing. So இதை வந்து ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல ரெண்டு விதமா செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டெஸ்டிங், இன்னொன்னு வந்து லூப் டெஸ்டிங். ஸோ இந்த ரெண்டு தான் கொஞ்சம் முக்கியமானது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டெஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். The condition testing is used to test the logical conditions in the program. So நம்ம ப்ரோக்ராம் எழுதிருப்போம், அந்த ப்ரோக்ராம்ல உள்ள ஒவ்வொரு லாஜிக்கல் கண்டிஷனையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கறதா கண்டிஷன் டெஸ்டிங். ஸோ ஒவ்வொரு லாஜிக்கல் கண்டிஷனுமே தனித்தனியா செக் பண்ணிட்டே வரும். திஸ் கண்டிஷன் கேன் பி a boolean condition or relational expression. ஸோ இது வந்து ஒரு பூலியன் கண்டிஷனாவும் இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனாவும் இருக்கலாம். ஸோ பூலியன் என்னன்னு பார்ப்போம், ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூவாகவும் இருக்கலாம், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ரெண்டு இதை கம்பேர் பண்ற மாதிரி இதாகவும் இருக்கலாம். ஸோ அந்த எல்லா கண்டிஷனுமே நம்ம செக் பண்ண போறோம். The condition testing focuses on testing each condition in the program. So நான் சொன்னதான் ப்ரோக்ராம்ல உள்ள ஒவ்வொரு கண்டிஷனையுமே நம்ம செக் பண்ணிட்டே வருவோம். For example, in branch condition testing, each and every true or false branch are tested. So branch condition என்னன்னு பார்ப்போம், if else யூஸ் பண்ணி பார்ப்போம் ப்ரோக்ராம்ல. So if else இப்படி இருக்கும். So ifங்கிறது நம்ம ட்ரூ கண்டிஷன், எல்ஸ்ங்கிறது நம்ம ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ இந்த இஃப்ல உள்ள எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம், எல்ஸ்ல உள்ள எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டே வரும். இதான் பிரான்ச் கண்டிஷன் டெஸ்டிங். ஸோ இப்படியே பூலியனுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ரிலேஷன் எக்ஸ்பிரஷனுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதான் கண்டிஷன் டெஸ்டிங்கிறது. நம்ம ப்ரோக்ராம்ல உள்ள ஒவ்வொரு கண்டிஷனையும் செக் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து லூப் டெஸ்டிங். லூப் டெஸ்டிங்னா என்னது, நமக்கு தெரிஞ்சது நம்ம ப்ரோக்ராம்ல உள்ள ஒவ்வொரு லூப்பும் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுதான் லூப் டெஸ்டிங்கிறது. பாருங்க, loop testing is a white box testing technique which is used to test the loop constructs. So நம்ம ப்ரோக்ராம்ல உள்ள ஒவ்வொரு லூப்புமே கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டே வரோம். இதுல வந்து ரெண்டு விதமா செக் பண்றோம். ஒன்னு வந்து சிம்பிள் லூப். ஸோ அதாவது ஒரே ஒரு லூப் மட்டும் தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபார் லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரே ஒரு லூப் மட்டும் தான் இருக்கு. இப்படி ஒரு லூப் இருந்தா எப்படி செக் பண்ணணும், இல்ல நெஸ்டட் லூப்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார், இப்போ ஒரு லூப் இருக்கும், அந்த லூப்ல இன்னொரு லூப் போகும் இல்லையா. சோ இப்படி லூப்ஸ் எல்லாம் இருந்தா நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் லூப்ஸ், நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் லூப்ஸ்க்கும் பார்ப்போம். சோ இப்ப சிம்பிள் லூப்ஸ்க்கு பாருங்க, இந்த டெஸ்ட் கேன் பி பெர்ஃபார்ம்ட் ஃபார் n நம்பர் ஆஃப் கிளாஸஸ். சோ n நம்பர் ஆஃப் கிளாஸஸ்னா வேற ஒன்றும் இல்லை, எத்தனை தடவை இந்த லூப்பை செக் பண்ணி பார்க்க போறோம். சோ இப்போ ஃபார் லூப் வந்து எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. இத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகலாம் கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அத்தனை தடவையுமே நம்ம செக் பண்ண தேவையில்லை. அது ஒரு சில டைம்ஸ் இப்ப n டைம்ஸ் நம்ம இங்க செக் பண்ண போறோம். சோ இங்க n கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் n equal to 0 the loop is skipped. சோ n வந்து 0 கொடுத்திருந்தாங்க, அந்த லூப்பை நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. இல்ல n equal to 1 கொடுத்திருந்தாங்கன்னா 1 pass through the loop is tested. சோ ஒரு தடவை இந்த லூப்ல செக் பண்ணி பார்த்துட்டு வருவோம். n equal to 1 கொடுத்திருந்தாங்கன்னா, இதே n equal to 2 கொடுத்திருந்தாங்கன்னா 2 passes through the loop is tested. சோ ரெண்டு தடவை இந்த லூப்பை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து நம்ம செக் பண்ணுவோம். அதாவது n equal to m இருந்துச்சுன்னா டெஸ்டிங் இஸ் டன் until m passes. சோ இந்த மாதிரி n எத்தனை தடவை கொடுத்துருக்காங்களோ அத்தனை தடவை இந்த லூப் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கப்போம். ஓகேவா? இதான் சிம்பிள் லூப்க்கு. நெக்ஸ்ட் நெஸ்டட் லூப்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெஸ்டட் லூப்ல என்னன்னு சொன்னோம், ரெண்டு லூப் இருக்கும் இல்லையா. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபார் லூப்ல இன்னொரு ஃபார் லூப் இருக்கும்னு சொன்னா. சோ இப்படி ரெண்டு லூப் இருக்கு. இத மாதிரி இருந்துச்சா நம்ம எப்படி செக் பண்ணுவோம், அதான் நெஸ்டட் லூப்ஸ்க்கு. டெஸ்டிங் பிகின்ஸ் ஃப்ரம் த இன்னர் மோஸ்ட் லூப் ஃபர்ஸ்ட் பை கீப்பிங் த அதர் அவுட்டர் லூப்ஸ் அட் மினிமம் வேல்யூஸ். சோ அதாவது இன்னர் மோஸ்ட் உள்ள எந்த லூப் இருக்குன்னு பாருங்க, இந்த லூப் தான் ஃபர்ஸ்ட் இன்னர் மோஸ்டா இருக்கு. சோ இந்த இன்னர் மோஸ்ட் லூப்க்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். பண்றப்ப மீதி உள்ள அவுட்டர் லூப்ஸ் எல்லாத்தையுமே மினிமம் வேல்யூல வச்சுப்போம். மினிமம் வேல்யூல வச்சுட்டு இன்னர் மோஸ்ட் லூப் மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். சிம்பிள் லூப் டெஸ்ட் இஸ் டன் ஃபார் த இன்னர் மோஸ்ட் லூப். சோ இந்த இன்னர் மோஸ்ட் லூப்க்கு நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் சிம்பிள் லூப் டெஸ்ட்னு பார்த்தோம்னா அந்த லூப் டெஸ்ட் இங்க பண்ணுவோம்.
பண்ணி முடிச்சுட்டு தென் கண்டக்ட் த லூப் டெஸ்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் லூப். ஸோ ஒவ்வொரு இன்னர் லூப்கா பண்ணி முடிச்சுட்டு அடுத்த அவுட்டர் லூப், அடுத்த அவுட்டர் லூப், அடுத்த அவுட்டர் லூப் அப்படியே ஒன்னொன்னா வரப்போம். திஸ் டெஸ்டிங் ப்ராசஸ் இஸ் கண்டினியூட் அன்டில் ஆல் த லூப்ஸ் ஆர் டெஸ்டட். ஸோ இப்படியே ஒவ்வொரு லூப்பா எல்லா லூப்பையும் டெஸ்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இதான் நெஸ்டட் லூப்ல. ஸோ இப்பதான் லூப் டெஸ்டிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு லூப் மட்டும் இருந்துச்சுன்னா எத்தனை டைம்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அத்தனை டைம்ஸ் டெஸ்ட் பண்ண போறோம். இதே இது நெஸ்டட் லூப் இருந்துச்சு, ஒரு லூப்ல இன்னொரு லூப் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உள்ள லூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா நம்ம அடுத்த அவுட்டர் லூப்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டே வரப்போம். ஸோ இவ்வளவுதான் நெஸ்டட் லூப்ஸ்ங்கிறது. ஸோ இவ்வளவுதான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ரொம்ப சிம்பிளானதுதான். இதுல வந்து ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. கண்டிஷன் டெஸ்டிங் ஒன்று இருக்கு, லூப் டெஸ்டிங் ஒன்று இருக்கு. கண்டிஷன் டெஸ்டிங்ல வந்து நம்ம ப்ரோக்ராம்ல உள்ள ஒவ்வொரு கண்டிஷனும் கரெக்டா ஒர்க் ஆகுதா, கரெக்டான ஸ்டேட்ல தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டே வரும். இதுல ட்ரூவா இருக்கிறதையும் செக் பண்ணுவோம், ஃபால்ஸா இருக்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து லூப் டெஸ்டிங், லூப் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்பதான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கிறது நம்ம ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.